நாங்கள் ஈரானுக்கு புனித நரகத்தை காண்பிக்கப் போகின்றோம். ஈரானுக்கு எதிராக புனித நரகத்தை கட்டவிழ்க்கப் போகின்றோம் என கூறிய அமெரிக்க செனட்டரும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிக்கும் வரையில் காத்துக் கொண்டிருக்கும் ஈரானிய தலைமைகளும் இராணுவ தளபதிகளும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கிவிட்டதா, அணு ஆயுதத்தினுடைய உருவாக்கத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போகின்றதா, மேலும் ஈரான் அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்களை பயன்படுத்தப் போகின்றதா, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்து அவசரமாக வெளியேறிய நெட்டன்யாகுவின் ஜியோன் விமானமும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களிலிருந்து அவசரமாக வெளியேறும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை பயன்படுத்த போகின்றது அல்லது நேரடியாக அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியாவின் உதவியோடு களமிறங்கப் போகின்றதா? ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் எதிராக ஈரானுக்குள்ளே ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக களமிறங்குவார்களா? ஈரானினுடைய தேசிய இராணுவம் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திரும்புமா? கோமாளி இளவரசர் ரீசா பஹலவி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் இதனை புலப்படுத்துகின்றன. ஈரான் தொடர்பாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்ற நிலைமைகள் தொடர்பாகவும், சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய உச்சக்கட்ட மோதல் தொடர்பாகவும், துரோகி அர்துகானினுடைய காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காணொளியை இன்று மதியம் வெளியிட்டிருந்தேன். இன்றைய தினத்திற்கான முதலாவது காணொளியாகவே குறித்த காணொளியை மதியம் வெளியிட்டிருந்தேன். இந்த காணொளியை பார்வையிடுவதற்கு முன்பு இன்று மதியம் வெளியிட்டிருந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது இதன் தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் மதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியின் லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். ஈரானுக்குள்ளே கடந்த 48 மணித்தியாலங்களாக வன்முறைகளும் கலவரங்களும் நடைபெறவில்லை. தெஹ்ரானின் வடமேற்கு பிரதேசத்திலும் ஈரானினுடைய மேற்கு பிரதேசங்களிலும் ஒரு சில கூட்டங்கள் நடைபெற்றிருந்தன. சிறு தொகையினரே இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இவை வன்முறைகளாக கலவரங்களாக மாறுவதற்கு முன்பு ஈரானிய இராணுவத்தினர் இந்த கூட்டங்களை முழுமையாக கலைத்து விட்டார்கள். அதே நேரம் அதிகளவான சர்வதேச ஊடகங்களிலும் இந்திய ஊடகங்களிலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரானுக்குள்ளே நடைபெற்றிருந்த கலவரங்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பான காணொளிகளே பகிரப்படுகின்றன. தற்போதும் ஈரானுக்குள்ளே அதிகளவான கலவரங்கள் வன்முறைகள் நடந்து வருவதாகவும் 2 நாட்களுக்கு முன்பு வெளியாக இருக்கக்கூடிய காணொளிகளை பதிவிட்டு ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஈரான் முழுவதும் IRGC இராணுவம் முழுமையாக களமிறக்கப்பட்டு ஒவ்வொரு தெருவும் கண்காணிக்கப்பட்டு ஈரானிய இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக தெஹ்ரான் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தெருவிலும் IRGC இராணுவம் முழுமையாக ஆயுதங்களோடு களமிறங்கியுள்ளது. இதனால் வன்முறைகள் கலவரங்கள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன. அதே நேரம் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான மக்கள் பேரணி இன்றைய தினமும் நடைபெற்றிருந்தது. தெஹ்ரான், மஷாட் மற்றும் இன்னும் பல முக்கியமான பிரதேசங்களிலே ஈரானிய அரசுக்கு ஆதரவான ஈரான் இஸ்லாமிய குடியரசை ஆதரிக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் பேரணிகள் நடைபெற்றிருந்தன. இந்த மக்கள் பேரணிகளில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக அதிகளவான மக்கள் பேரணிகள் நடைபெறும் என்றும், ஈரானிய அரசாங்கத்திற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவோம் என்றும், சர்வதேச ரீதியில் ஈரானிய அரசாங்கத்திற்கான எங்களுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவோம் என்றும் ஈரானிய மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருகின்றார்கள். இருப்பினும் அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் ஈரானிய அரசுக்கு சார்பாக நடைபெறக்கூடிய மக்கள் பேரணிகள் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதில்லை. சில அடிமை அரபு ஊடகங்கள் கூட ஈரானிய அரசுக்கு ஆதரவான மக்கள் பேரணிகள் தொடர்பான செய்திகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வலுவடைய வேண்டும் என்பதற்காகவும், ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவுமே இவ்வாறான வேலை திட்டங்கள் திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக ஈரானிய மக்களுக்கு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளுமாறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார். ஈரானிய மக்களே, நீங்கள் ஆர்ப்பாட்டங்களை தொடருங்கள், உங்களுடைய சுதந்திரத்திற்கான போராட்டங்களை தொடருங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு கத்தினாலும் ஈரானிய களத்திலே வன்முறைகளும் கலவரங்களும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால், கலவரக்காரர்களும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் வன்முறையாளர்களும் ஜியோனிச கைக்கூலிகளும் 2ஆம் சுற்று
கலவரங்களை ஆரம்பிப்பதற்காக, வன்முறைகளை ஆரம்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுக்குள்ளே அமெரிக்கா நேரடியாக தலையிட்டதற்கு பின்பு, ஈரானுக்குள்ளே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு, ஈரானினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் நோக்கத்தில் மிகப்பெரிய கலவரங்களையும் வன்முறைகளையும் ஆரம்பிப்பதற்கும், ஈரானிய அரச கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும், அரசு அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜியோனிச கைக்கூலிகளும் கலவரக்காரர்களும் வன்முறையாளர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பின்பே இவர்கள் அவர்களுடைய வேலை திட்டங்களையும் வன்முறைகளையும் ஆரம்பிப்பார்கள். அதே நேரம் இந்த ஜியோனிச கைக்கூலிகளுடைய, வன்முறையாளர்களுடைய, பயங்கரவாதிகளுடைய இரண்டாம் சுற்று கலவரங்களையும் வன்முறைகளையும் முடக்குவதற்காக ஈரானிய இராணுவமும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஈரானிய பெசிஜ் படைப்பிரிவினரும் NOPO படைப்பிரிவினரும் ஈரானிய IRGC இராணுவமும் கலவரக்காரர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான வலையமைப்புகளையும் முக்கியமான புள்ளிகளையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களுக்கு அவசரமாக மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானிய இராணுவம் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஸ்டார்லிங்க் டிவைஸ்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் ஸ்டார்லிங்க் டிவைஸ்களை வைத்திருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கானோரையும் ஈரானிய இராணுவத்தினர் கைது செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரத்திற்குள் மாத்திரம் ஈரானுக்குள்ளே பல தொழில்நுட்ப கருவிகள் கடத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய பல தொழில்நுட்ப கருவிகளையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் கோமாளி இளவரசர் ரீசா பஹலவி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் கோமாளியின் காணொலியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது: என் நாட்டு மக்களே, உலகம் உங்களுடைய துணிச்சலை கண்டு தற்போது செயற்படுவதற்கு ஆரம்பித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு உதவி செய்வதற்காக களமிறங்கியுள்ளார். அவருடைய உதவி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் போராட்டத்தை தொடருவதுதான். உங்களுடைய நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம். நீங்கள் தொடர்ச்சியாக வீதிகளில் களமிறங்கி போராடுங்கள். ஈரானிய தேசிய இராணுவத்திற்கு நான் கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். நீங்கள் தற்போது ஈரானிய மக்களுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும். ஈரானிய அரசுக்கு எதிராக வீதிகளில் களமிறங்கி இருக்கக்கூடிய ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். ஈரானிய அரசுக்கு எதிராக நீங்கள் திரும்ப வேண்டும் என கோமாளி இளவரசர் ரீசா பஹலவி கோரிக்கைகளையும் குறித்த காணொலியில் முன்வைத்துள்ளார். அதாவது ஈரானுக்குள்ளே அதனுடைய தேசிய இராணுவமாக ஆட்டெஷ் இராணுவம் காணப்படுகின்றது. IRGC இராணுவத்திற்கும் பசிஜ் படைப்பிரிவிற்கும் மேலதிகமாகவே ஈரானினுடைய தேசிய இராணுவம் செயற்படுகின்றது. மேலும் ஆட்டெஷ் என்று அழைக்கப்படக்கூடிய ஈரானினுடைய தேசிய இராணுவத்திற்கும் தரைப்படை, கடற்படை, வான்படை என்பன காணப்படுகின்றன. மேலும் இப்படியான நிலைமையிலேயே ஈரானினுடைய தேசிய இராணுவமான ஆட்டெஷ் இராணுவம் ஈரானிய அரசுக்கு எதிராக திரும்ப வேண்டும் என்றும், ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும் என்றும் ரீசா பஹலவி கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஆனால் ஈரானினுடைய தேசிய இராணுவம் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. ஏனென்றால் ஈரானினுடைய தேசிய இராணுவமும் ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் IRGC இராணுவத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே IRGC இராணுவத்திற்கு கீழாலேயே ஈரானினுடைய தேசிய இராணுவமும் செயற்படுகின்றது. ஈரானிய தேசிய இராணுவத்திற்கு தெரிவு செய்யப்படக்கூடிய தலைமைகள், தளபதிகள் அனைவரும் ஈரானிய உச்ச தலைவரின் மூலமாகவே தெரிவு செய்யப்படுகின்றனர். இதனால் கோமாளிகள் நினைப்பதை போன்று ஈரானிய தேசிய இராணுவத்தினை ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பிவிட முடியாது. மேலும் ஈரானினுடைய அதிநவீன ஆயுதங்களும் ஏவுகணைகளும் ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய படைகளுக்கு கீழேயே காணப்படுகின்றது. நவீனமயப்படுத்தப்பட்ட இராணுவமாக ஈரானின் IRGC இராணுவமே காணப்படுகின்றது. அதே நேரம் தேசிய இராணுவம் சாதாரண இராணுவமாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு ரீசா பஹலவி தேசிய இராணுவத்திற்கு இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அமெரிக்காவும் ஜியோனிச தலைவர்களும் ஈரானிய தேசிய இராணுவத்தினை ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பி விடுவதற்கான முயற்சிகளை செய்திருப்பார்கள். ஈரானின் ஆட்டெஷ் தேசிய இராணுவத்தினை ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பிவிட முடியாவிட்டாலும் இதற்கான முயற்சிகளை நிச்சயமாக ஜியோனிச தலைவர்கள் எடுத்திருப்பார்கள். இதனால் தான் ரீசா பஹலவியும் இவ்வாறான கோரிக்கைகளை அறிக்கைகளில் முன்வைத்துள்ளார். மேலும் இவை தொடர்பாக ஈரானிய தலைவர்களும் கூடிய கவனத்தை செலுத்துவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து கலவரங்களின் போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய கலவரக்காரர்களுடைய ஜியோனிச கைக்கூலிகளுடைய எண்ணிக்கையானது 3000ஐ விட தாண்டி இருப்பதாக சில ஆதாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் 18,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இவர்களை கொன்றவர்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து வைக்குமாறும் அவர்களுடைய பெயர் பட்டியலை தயார் செய்து வைக்குமாறும் நாங்கள் அவர்களுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கான பதிலடிகளை ஈரானிய தேசிய பாதுகாப்பு
பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் வழங்கியிருந்தார். இவர்கள் கூறக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்படுவதற்கு மிக முக்கிய காரணமே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தான். இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கொன்றவர்களுடைய பெயர் பட்டியலில் முதலாவது இருப்பது டொனால்ட் ட்ரம்ப், இரண்டாவது நெட்டன்யாகு. இவர்கள் தான் ஆர்ப்பாட்டக்காரர்களை கொலை செய்துள்ளார்கள் என ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் அதிரடியான பதிலடிகளை வழங்கியிருந்தார். அத்தோடு கடந்த 2 வாரமாக நடைபெற்ற கலவரங்களிலும் வன்முறைகளிலும் 120க்கும் அதிகமான ஈரானிய இராணுவ அதிகாரிகளும் பாதுகாப்பு படைப்பிரிவினரும் காவல்துறையினரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 300க்கும் அதிகமான பள்ளி வாயில்கள் அழிக்கப்பட்டுள்ளன. பல குர்ஆன் பிரதிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான வைத்தியசாலைகள், 50க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ் வண்டிகள் என்பன அழிக்கப்பட்டுள்ளன. கலவரக்காரர்களுடைய வன்முறைகளின் மூலமாக 100க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் மக்களுடைய பல பொது சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கலவரக்காரர்களுடைய பயங்கரவாத செயல் பற்றி இந்த சர்வதேசம் பேசுவதில்லை. சர்வதேச ஊடகங்களும் இவை தொடர்பான தகவல்களை வெளியிடுவதில்லை. அத்தோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரான் தொடர்பான வழக்கு விசாரணைகளும் நடைபெறப் போகின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டதற்காகவும் ஆர்ப்பாட்டக்காரர்களை படுகொலை செய்ததற்காகவும் நாங்கள் ஈரான் மீது குற்றம் சுமத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கமைவாக வருகின்ற வெள்ளிக்கிழமை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிரான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் இவை தொடர்பான முடிவுகள் கலந்தாலோசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2 வருடத்திற்குள்ளே காசாவில் 80,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையானது எந்தவிதமான தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுக்கவில்லை. ஆனால் தற்போது ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஐநாவின் பாதுகாப்பு சபை கடுமையான முடிவுகளை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளது. உண்மையிலேயே இவர்களை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. மேலும் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தோடு அமெரிக்காவோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஐக்கிய நாடுகள் சபையும் களமிறங்கியுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராகவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. விரோத வெளிநாட்டு சக்திகள் ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காகவும் ஈரானிய அரசாங்கத்தின் இறையாண்மையை வீழ்த்துவதற்காகவும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இருப்பினும் ஈரானிய மக்கள் அணிதிரண்டு ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக வீதிகளில் களமிறங்கி ஈரானிய அரசாங்கத்தினை உறுதிப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் வீதிகளிலே அணிதிரண்டு ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருப்பது வெளிநாட்டு சக்திகளுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் மிரட்டுகின்றது. இவற்றை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஈரானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயல்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம். மேலும் நாங்கள் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அத்தோடு அமெரிக்காவும் நேட்டோவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக ஈரானுக்குள்ளே நேரடியாக களமிறங்க மாட்டார்கள். வெளியிலிருந்து ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் முழுமையாக வழங்குவார்கள். ஆனால் ஒரு பொழுதும் ஈரானுக்குள்ளே களமிறங்கி அமெரிக்காவுக்கு எதிராகவும் நேட்டோவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போராட மாட்டார்கள். மேலும் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்குள்ளே களமிறங்கி அமெரிக்காவுக்கு எதிராக போராட வேண்டும் என ஈரானிய தலைவர்களும் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யாவோடும் சீனாவோடும் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு மூலோபாய ஒப்பந்தங்களில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக களமிறங்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் குறிப்பிடப்படவில்லை. அதே நேரம் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பிற்காக ஈரானினுடைய பாதுகாப்பிற்காக ஈரானிய மக்களுடைய பாதுகாப்பிற்காக இறைவனையே நம்பியுள்ளோம் என்றும் ஈரானிய தலைவர்கள் பதில்களை வழங்கியிருந்தார்கள். ஈரான் அதனுடைய பாதுகாப்பிற்காக ரஷ்யாவையும் சீனாவையும் நம்பியிருக்கவில்லை. மேலும் ஈரான் இறைவன் மீதும் அதனுடைய நாட்டு மக்கள் மீதும் ஈரானிய இராணுவத்தின் மீதுமே நம்பிக்கை வைத்துள்ளது. ரஷ்யாவோடும் சீனாவோடும் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படும் போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் நேட்டோவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போது ரஷ்யா களமிறங்கும், சீனா களமிறங்கும் என யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் நேட்டோவையும் சமாளிக்கக்கூடிய எல்லா விதமான திறன்களும் ஈரானிய
இராணுவத்திடம் காணப்படுகின்றது. மேலும் ஈரானிய தேசம் இறைவனையே நம்பியுள்ளது. அதே நேரம் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வெளியிலிருந்து முழுமையாக வழங்குவார்கள். கடந்த ஒரு மாதத்திற்குள் மாத்திரம் ரஷ்யாவினுடைய 10க்கும் அதிகமான இராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறங்கியுள்ளன. ஈரானுக்கு தேவையான ஹெலிகாப்டர்கள், ஆயுதங்கள் மற்றும் நவீன போர் விமானங்கள் என்பன களமிறக்கப்பட்டுள்ளன. சில வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மின்னணு உபகரணங்களும் ரஷ்யாவிலிருந்து களமிறக்கப்பட்டுள்ளன. அதே போன்று சீனாவும் ஈரானோடு பல உளவு தகவல்களையும் பரிமாற்றிக் கொள்கின்றது. ஈரானிய இராணுவத்திற்கு தேவையான அதிகளவான உளவு தகவல்களையும் வழிகாட்டுதல்களையும் சீனா முழுமையாக வழங்கி வருகின்றது. எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ரஷ்யாவும் சீனாவும் ஒரு பொழுதும் நேரடியாக களமிறங்க மாட்டார்கள். வெளியிலிருந்து ஈரானிய அரசாங்கத்திற்கு தேவையான முழுமையான ஆதரவையும் வழிகாட்டுதல்களையுமே வழங்குவார்கள். அடுத்து ஈரான் தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டுள்ளதா என சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். இன்றைய தினம் ஈரானின் கெர்மான் பிரதேசத்திலே 4.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. அதே போன்று 2 நாட்களுக்கு முன்பும் 4.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பும் இவ்வாறு நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வடகொரியாவிலிருந்து ஒரு மிக முக்கியமான தூதுக்குழு ஒன்றும் பிரதிநிதிகள் குழு ஒன்றும் ஈரானுக்குள்ளே களமிறங்கியுள்ளார்கள். அணுசக்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குழு ஒன்று ஈரானுக்குள் களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உண்மையில் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை மேம்படுத்துவதற்கு ரஷ்யாவையும் சீனாவையும் விட ஈரானுக்கு வடகொரியாவை அதிகமாக உதவி செய்துள்ளது. ரஷ்யாவினதும் சீனாவினதும் வெளியுறவுத்துறை கொள்கைகளை விட வடகொரியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள் வித்தியாசமானவை. மேலும் ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவானது 40 வருடங்களுக்கு மேல் பலம் வாய்ந்ததாகும். ரஷ்யாவையும் சீனாவையும் விட ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவுகள் பலமானதாகும். இப்படியான நிலைமையில் தான் வடகொரியாவினுடைய அணுசக்தியுடன் தொடர்பான சில முக்கியமான தூதுக்குழுக்கள் ஈரானுக்குள்ளே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு களமிறங்கியுள்ளார்கள். எனவே இந்த தகவல்களை எடுத்து நோக்கும் போது ஈரான் அணு ஆயுதங்களை சோதனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என குறிப்பிடலாம். இருப்பினும் இதனை எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்த முடியாது. மேலும் ஈரானிய தரப்பினரும் உத்தியோகபூர்வமாக எந்தவிதமான கருத்துக்களையும் தகவல்களையும் வெளியிடவில்லை. அதே நேரம் 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்களை ஈரான் உற்பத்தி செய்திருப்பது தொடர்பான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. கடந்த மாதமே இவை தொடர்பாக நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். ஈரான் 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்திருப்பதாகவும் அவற்றை சோதனை செய்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது என கடந்த மாதமே குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இந்த 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்கள் கதிர்வீச்சு குறைவானதாகும். இதனால் மக்களுக்கான பாதிப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அதே நேரம் இலக்கு வைக்கப்படக்கூடிய புள்ளியில் அதிகளவான தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது. இதனால் இவ்வாறு மக்களுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்களை ஈரான் உருவாக்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் அமெரிக்க தளங்களையும் இலக்கு வைத்து இந்த 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அத்தோடு இந்த 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்கள் எவ்வாறு செயற்படும் என்பதனை கடந்த மாதமே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அடுத்து 12 நாள் போருக்கு முன்பு ஏற்பட்டிருந்த பதற்ற நிலைமைகளும் நடைபெற்றிருந்த சம்பவங்களும் தற்போது மீண்டும் நடைபெற்று வருகின்றன. இதற்கமைவாக இன்று காலையே அமெரிக்காவினுடைய 8 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் ஹவாய் தீவுகளில் களமிறக்கப்பட்டிருந்தன. அதே போன்று கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க விமான கட்டளை தளமான அல்-உதைத் விமான கட்டளை தளத்திலிருந்து அமெரிக்க இராணுவ அதிகாரிகளும் மிக முக்கியமான புள்ளிகளும் முழுமையாக வெளியேறியுள்ளார்கள். மேலும் செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக அல்-உதைத் விமான கட்டளை தளத்திலே இருக்க கூடிய போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் முழுமையாக வெளியேறிவிட்டன. இதே போன்றே சவுதி அரேபியாவிலும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளங்கள், போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து முழுமையாக வெளியேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 12 நாள் போருக்கு முன்பும் அமெரிக்கா இவ்வாறு தான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடந்து கொண்டது. ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைக்கும் என்பதனாலேயே குறித்த இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் முழுமையாக வெளியேற்ற பட்டிருந்தன. அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை 2 வழிமுறைகளில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று குறுகிய கால தாக்குதலாகவும் 2 நீண்ட கால தாக்குதலாகவும் இது அமைந்திருக்கும். மேலும் அமெரிக்கா குறுகிய கால தாக்குதலை தேர்ந்தெடுத்தால் அமெரிக்காவிலிருந்து நேரடியாகவே ஈரானை நோக்கி களமிறங்கும். 12 நாள் போரின் போதும் இவ்வாறு தான் ஹவாய் தீவுகளில் இருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் போர் விமானங்களும் எரிபொருள் விமானங்களும் களமிறங்கியிருந்தன. மேலும் பிரித்தானியாவினுடைய எரிபொருள் விமானங்களுடைய உதவியை பெற்றுக் கொண்டே 12 நாள் போரின் போது அமெரிக்கா
ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் ஈரானுக்கு எதிராக நீண்ட கால தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை பயன்படுத்த முடியாது. இதற்காக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை தான் பயன்படுத்த வேண்டும். மேலும் இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளங்களையும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களையும் பயன்படுத்தலாம். அத்தோடு ஈராக்கின் வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அல் ஹரீர் அமெரிக்க விமான கட்டளை தளத்திலே அமெரிக்காவினுடைய டெல்டா படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே டெல்டா படையினரும் குறித்த விமான கட்டளை தளத்தில் களமிறங்கி இருந்தார்கள். அதே போன்று ஜெர்மனி மற்றும் பிரான்சிலே இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களும் சைப்ரஸில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளங்களும் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நீண்ட கால தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா அல்லது குறுகிய கால தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா என்பதனை அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை வைத்தும் தாக்குதல் தளங்களை வைத்துமே எங்களால் கணிப்பிட முடியும். அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்குள்ளே குறிவைக்கப் போகின்ற சில முக்கியமான இடங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இவை உறுதிப்படுத்தப்படாத அமெரிக்க ஊடகங்களினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களாகும். ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து பசிச் படைப்பிரிவினரும் NOPO படைப்பிரிவினரும் ஈரானிய அரசியல் தலைமைகளும் மேற்கொண்டதனால் பசிச் படைப்பிரிவினுடைய தலைமையகம், NOPO படைப்பிரிவினுடைய தலைமையகம் மற்றும் ஈரானிய அரசியல்வாதிகளையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இவை உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகும். அடுத்து இன்று மாலை நெட்டன்யாகுவின் ஜியோன் விமானமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியேறியுள்ளது. தற்போது குறித்த விமானம் கிரீஸ் நாட்டில் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 12 நாள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பும் நெட்டன்யாகு இவ்வாறு தான் ஜியோன் விமானத்தின் மூலமாக தப்பிச் சென்றிருந்தார். அத்தோடு குறித்த ஜியோன் விமானமானது பயிற்சிக்காகத்தான் கிரீஸ் நாட்டிற்கு சென்றிருப்பதாகவும் குறித்த விமானத்திலே நெட்டன்யாகு இல்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஆயத்துல்லா கமேனிக்கு மரண அடியை வழங்கப் போகின்றோம். ஈரானுக்கு எதிராக நாங்கள் புனித நரகத்தை கட்டவிழ்த்து விடப் போகின்றோம். ஈரானுக்கு புனித நரகத்தை காண்பிக்கப் போகின்றோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலையானது வந்து கொண்டிருக்கின்றது என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிக்கும் வரையிலேயே ஈரானிய தலைவர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிக்கும் வரையில் தான் ஈரானிய இராணுவமும் காத்துக் கொண்டிருக்கின்றது. எப்போதும் ஈரான் போரை ஆரம்பிக்காது, ஆனால் ஈரான் தான் எப்போதும் போரை முடித்து வைக்கும். இதனால் அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிக்கும் வரையில் ஈரானிய தலைவர்களும் ஈரானிய இராணுவமும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஜியோனிச தலைவர்களுக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.